அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சமசப்தம பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே 7.5 சனியிலிருந்து முழுதுமாக விலகிய உங்களை சனிக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் தைரியம், ஏற்றம், தொட்டது தொடங்குவது, சுபகாரியங்கள் எட்ஸெட்ரா 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 நல்லதே சொல்லி கொண்டு போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு. இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் ராகு ஜென்மத்திற்கும் 7ஆம் இடத்தில் கேது வருவதனால் கோளர் பதிகத்தையும் சர்பதோஷ பாதிப்புகள் காணப்படுவதனால் மனசஞ்சலங்கள் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், குடும்பத்தில் கலகங்கள் இல்லாமல், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மற்றபடி வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, ப்ரமோஷன் வாங்கிறது, இன்க்ரிமெண்ட் ஆகிறது, அரசாங்க கௌரவம் ஏற்படுவது, அரசாங்கத்தில் உச்சத்துக்கு போகிறது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலங்கள் காணப்படுவது, இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, பல விதத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை முழுவதுமாக சுற்றி கொள்வது தான் மகரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே குறை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், தேகாரக்கத்தில் கணவன் மனைவியுடைய தேகாரத்தை மாற்றி மாற்றி பார்த்து கொள்வதும் கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரமும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம்.